ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண ஆக மாட்டேன் இந்த சிட்டியில். ஸோ இட் மைட் நாட் பி இன் எவ்ரி ஒன்ஸ் கேஸ். ஸோ இஃப் யூ ஆர் இன் வில்லேஜ் ஆர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஸ் க்ரௌடட் சிட்டியில் இருந்தால் உங்களுக்கு மேபி இந்த எல்லா ஃபீச்சர்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் இன் ஹை க்ரௌடட் சிட்டி லைக் பெங்களூர் ஆர் சென்னை ஃபார் தட் மேட்டர், இஃப் யூஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி, சென்னை வேறு எங்கன்னா இருந்தீங்கன்னா தீஸ் ஃபீச்சர்ஸ் ஐ வுட் சே ஆன் அ டே டு டே கம்யூட் பேசிஸில் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் எல்லாம் நல்லிஃபை ஆகிடும். ஆர் ஐ வுட் சே தட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வே கிடைக்காது. இப்போ நான் குவிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ணேன்னா த ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் குவிக் ஷிஃப்ட் ஃபார் எனி பைக்ஸ் would be அரௌண்ட் 7000 RPM. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6000 to 7000 RPM. ஸோ விச் இஸ் நாட் அட்டெனபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் இட் இஸ் நாட் மேட் ஃபார் பில்லியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஹம்ப்பு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இங்கே ஒரு ஹம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஹம்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பாயிண்ட் அப்பப்போ இடிக்கும். ஸோ திஸ் பைக் இஸ் நாட் மேட் ஃபார் பில்லியன்ஸ். ஸோ ரைடர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பேக் ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது. எக்ஸாஸ்ட் மேபி அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் குத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கும். பட் உங்களுக்கு கிளியராக தெரியுது இந்த அலுமினியம் சப்ஃப்ரேமும் இந்த எக்ஸாஸ்ட் மேலே இந்த கேப்பும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஸோ இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் would have done much more better guys. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தாச்சு. அண்ட் குவிக் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி க்ளீனாக சொன்ன மாதிரி ஸோ யூ ஹாவ் டு பே அரௌண்ட் 18,000 if you want to opt the quick shifter. So it does not come with comes with the base variant. Seat height of the RTR 310 பார்த்தீங்கன்னா 800 mm guys. So easily even short riders can access this. ஸோ எல்லா அப்பாச்சி ஆர்டிஆர் சீரீஸ் பைக்ஸில் வர மாதிரி இந்த பைக்லேயும் உங்களுக்கு ஈவன் திஸ் பைக் கம்ஸ் equipped with GTT glide through traffic. GTT பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ வித்தவுட் ஆக்சிலரேட்டிங் பைக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்டன் ஸ்பீடில் க்ரூஸ் ஆகும். ஸோ விச் இஸ் கால்ட் as GTT. ஸோ திஸ் பைக்ஸ் comes equipped with the GTT feature and you can opt for a quick shifter. Next பார்த்தீங்கன்னா you have the cruise control, you have the dynamic headlamps, you have the dynamic tail light. So this bike has a lot of features which even ஒரு சூப்பர் பைக்கில் பார்த்தீங்கன்னா கூட இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த RTR 310 இருக்குது. டோப் வெயிட் ஆஃப் RTR 310 பார்த்தீங்கன்னா 169 kg வருது. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி இஸ் 11 liters. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் டேங்க் கெப்பாசிட்டி 11 liters இருக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் இஃப் யூ கெட் அரௌண்ட் 20 to 25 ஈஸிலி த டேங்க் வில் பி எம்டி பை 250 kilometers. ஸோ ஒரு 300 kilometers டேங்க் ரேஞ்சும் சில டைம் வராத நாட்கள் இருக்குது எனக்கு. மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா RTR 310 வாங்குகிற ஒரு 35 kilometers 40 kilometers ஆவரேஜ் மைலேஜ் வரும்னு நினச்சிங்கன்னா ஸோ யூ ஆர் மேக்கிங் த ராங் டிசிஷன். பிகாஸ் த மைலேஜ் மேக்ஸிமம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 30 இல்லை இஃப் யூ ஆர் க்ரூசிங் அண்ட் ஷிஃப்டிங் அட் ப்ராப்பர் RPMs தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 35 to 36 மேக்ஸிமம் கிடைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெங்களூர் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. I am getting around 20 to 25 or 26 in the city and highway la pathina even I am getting around 30. So if you are cruising maybe you can get 30 to 35. நம்ம பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120 to 140 ஸ்பீட்ஸில் மெயின்டைன் பண்ணால் யூ ஒன்ட் கெட் 30 to 35 அண்ட் ஆல். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டீசென்ட்லி அரௌண்ட் த லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 to 28 ஈஸியாக கிடச்சிச்சு. இந்த பைக் யாராருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 kilometer மைலேஜ் வச்சு உங்களால் சர்வைவ் ஆக முடியும். அப்புறமா ஒரு 3000 to 3500 சர்வீஸ் காஸ்ட் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியும் நீங்கள் எல்லாம் இந்த RTR 310 பை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். இந்த RTR 310 கன்சிடர் பண்ணலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸோ தோஸ் ஆர் பிளானிங் ஃபார் டூரிங் மிஷின் கேன் ஆப்ட் ஃபார் இட். ஐ ஒன்ட் சே தட்
இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி எய்டட் ஃபார் டூரிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ லாட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் because this engine puts in the maximum potential at which it can drive. So உங்களுக்கு obviously this engine has a lot of vibrations. So when you are cruising at around 80 to 100 பார்த்தீங்கனாலும் you can feel the vibrations. So RTR 310 comes equipped with the 300 mm disc at the front and ரியரில் பார்த்தீங்கன்னா 240 mm ஆஃப் டிஸ்க். உங்களுக்கு கிளியராக ஒரு வாக் அவுண்ட் காமிக்கிறேன். ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சைபார்க் டிசைன் ஆஃப் TVS RTR 310 has won an award in ஆட்டோ எக்ஸ்போ ஏதோ ஒரு, நான் அதோட டீட்டெயில்ஸ் அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ ரீசெண்டாக இந்த டிசைன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிசைன் ஆஃப் த இயர் 2023 அவார்டு நம்மளோட RTR 310 வந்துச்சு. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கிறேன். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் ஆஃப் RTR 310. ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட். ஸோ இஃப் யூ ரெவ் நீங்கள் கூலிங் சீட் ஆப்ட் பண்ணோன்னா யூ மஸ்ட் கோ ஃபார் த டைனமிக் ப்ரோ கிட். ஸோ நம்மளோட RTR 310 எந்தெந்த கிட் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தெர் ஆர் 2 kits which you can add on to your RTR 310. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக் கிட்டில் உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் அட்ஜஸ்டபிள் ரியர் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டட் செயின் வரும் உங்களுக்கு. ஸோ பிராஸ் கோட்டட் செயின் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது நார்மல் செயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ் கோட்டட் செயினாக வரும். அண்ட் தேர்ட்லி பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ TPMS எவ்வளோ டயர் ப்ரெஷர் இருக்குதுன்னு உங்களுக்கு இங்கே ஒரு விஜெட்டாக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ ஒன்லி இஃப் யூ ஆப்ட் ஃபார் த டைனமிக் கிட் யூ வில் கெட் த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சர். டைனமிக் ப்ரோ கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசர் இல்லை RTR 310 லான்ச்சில் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசின கூலிங் சீட், ஹீட்டட் அண்ட் கூலிங் சீட். அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஸ் டியூன்ட் டைனமிக் கண்ட்ரோல்ஸ் விச் ஆர் லைக் ஸ்லோப் கண்ட்ரோல், கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைனமிக் ப்ரோ கிட்டில் ஒண்டி தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் இல்லை டைனமிக் கிட் இன்க்ளூட் பண்ண RTR 310 உங்களுக்கு ஹீட்டட் அண்ட் கூலிங் சீட் இருக்காது. நான் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இப்போ சொல்கிறேன். எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்ட்ஸ் அட் அரௌண்ட் 2,43,000. இஃப் யூ ஆர் பிளானிங் டு பை த பிளாக் கலர் ஆர்சனல் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா 2,43,000 ஆகுது. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் திஸ் ஃபியூரி எல்லோ கலர் இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 6,000 எக்ஸ்ட்ரா. அண்ட் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் த ஃபியூரி எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா, இப்போது இமேஜின் அ கஸ்டமர் வாண்ட்ஸ் டு பை அ ஃபியூரி எல்லோ கலர் RTR 310 பட் வித்தவுட் த குவிக் ஷிஃப்டர். ஸோ வித்தவுட் த குவிக் ஷிஃப்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் யூ கேன் சேவ் அரௌண்ட் 18,000. பட் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூரி எல்லோ கலரில் இல்லை, ஃபியூரி எல்லோ அண்ட் ரேசிங் ப்ளூ கலரில். ஸோ ஒன்லி யூ கேன் ஆப்ட் ஃபார் த பேஸ் வேரியண்ட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் அ குவிக் ஷிஃப்டர் அண்ட் சேவ் 18,000. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பைக்கில் ஃபியூரி எல்லோலையும் அப்புறமா ரேசிங் ப்ளூ 2 கலர் பைக்லேயும் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே குவிக் ஷிஃப்டர் வந்துடும். ஸோ யூ கான்ட் சேவ் தட் 18,000 விச் யூ கேன் சேவ் இந்த ஆர்சனல் பிளாக் கலர். ஸோ இதுதான் காஸ்ட்டு. நீங்கள் இப்போது பெங்களூரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி இது ஆன் ரோட் வுட் பி மச் ஹையர். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த RTR 310 ஆன் ரோட் எவ்வளோ வந்துச்சுன்னா 3,36,000 ஆச்சு. இப்போ உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 3rd கியரில் இருக்கிறேன். அண்ட் 3rd கியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ராட்டில் கொஞ்சம் விட்டாலும் உங்களுக்கு எப்படி வண்டி ஃபுல் பண்ணி கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா பாப்பா ஒர்க்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் இருக்குது இந்த RTR 310.
அக்ரெசிவ் டவுன் ஷிஃப்ட்ஸோ பண்ணலாம். ஏன்னா திஸ் பைக் கம்ஸ் வித் ஸ்லிப்பர் கிளச். ஸோ நோ மோர் வரிஸ் அபவுட் அக்ரெசிவ் டவுன் ஷிஃப்ட்ஸ் கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4th கியரில் அரௌண்ட் ஒரு 3000 RPM க்ரூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். ஸோ சடனாக நம்ம ஓவர்டேக் பண்ணோன்னா உங்களுக்கு 4th கியர்லேயே பார்க்கலாம் ஒரு கிளியர் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புல் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஈவன் இன் 4th கியர் ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் ஆச்சு வெயிட்டு. பட் போக போக பார்த்தீங்கன்னா I was able to manage it easily guys. ஸோ பார்த்தா இருக்கோம் 4th gear around 4000 RPM க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். And suddenly if you want to overtake and suddenly if you want to feel the adrenaline, just open the throttle guys. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் how it's pulling. So this bike will definitely put a smile on your face guys. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மிஷின் வாங்கினோன்னா யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சூஸ் RPR 310 guys. நான் இந்த மாதிரி இழுத்து தான் ஓட்டுவேன் ஹை RPM அப்படின்னு நினச்சி எதனா ஒரு வண்டி உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ட்ரை டு கன்சிடர் RPR மேன். ஸோ இட் இஸ் ஈவன் ட்ராக்டபிள். யூ கேன் drive it around பார்த்தீங்கன்னா 4th gear and you can drive it around 6th gear in high 30s. or rather flip. Mirrors பார்த்தீங்கன்னா they offer good visibility. உங்களுக்கு கிளியரான வியூ கிடைக்கும் மிரர்ஸ்லேருந்து. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.